பாகங்களுமா. இது வரைக்கும் நம்ம அளவியல் அதாவது மென்சுரேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த 2 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் அளவியல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. அதோட தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா அந்த 2 வீடியோஸையும் கம்பல்சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3rd வீடியோ பாடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இன்னையிலேருந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் புக். ஓகேங்களா. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்ம் 1 சாப்டர் 2ல் இருக்க இணைகரம் சாய் சதுரம் இந்த ரெண்டோட பரப்பளவு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாடல் 5 இணைகரம். ஓகேங்களா. ஸோ இணைகரம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட பரப்பளவு சுற்றளவு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா. ஸோ சுற்றளவுக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலுமே சுற்றி இருக்க பக்கத்தோட வேல்யூஸ் எல்லாமே கூட்டணும் அப்படின்னா அது சுற்றளவு. ஓகேங்களா. ஸோ பரப்பளவு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்காம எப்படி ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இணைகரம் அப்படின்னா என்னென்னு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இணைகரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஷேப் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா. இது என்ன ஷேப்பு தெரியுதுங்களா? ஸோ ரெக்டாங்கிள். ஓகேங்களா. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இது ஒரு செவ்வகம். ஓகேங்களா. ஸோ செவ்வகத்தோட பரப்பளவு நம்ம எப்படி போடுவோம்? நீளம் இன்டு அகலம். ஸோ இதுதான் செவ்வகத்தோட பரப்பளவு. ஓகேங்களா. ஸோ இணைகரமும் ஒரு செவ்வகம் மாதிரி தான். ஓகேங்களா. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டிசி இருக்கு இல்லையா இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே தள்ளுறேன். ஓகேங்களா. இந்த புள்ளி இருக்குன்னா இதை அப்படியே இந்த இடத்துல தள்ளுறேன், இதை அப்படியே இந்த இடத்துல தள்ளுறேன். ஓகேங்களா. இது டி ஆயிரும். சாரி, இது D1 வச்சுக்கலாம், இது C1 வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த கோடு அப்படியே இங்கே வருமா? ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கோடு என்ன ஆகும்? இங்கே இருக்க கோடு அப்படியே சாய்வாச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒன்று கிடைக்கும். அப்போ பழச அழிச்சிட்றேன். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ பழசை நான் அழிச்சிட்டேன். அப்போது அந்த கோட்டை அப்படியே கொஞ்சம் நகர்த்துறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கோட்டை சாய்வாக கொஞ்சம் நகர்த்துறேன். ஸோ இந்த மாதிரி நகர்த்தும் போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதுதான் வந்து இணைகரம். ஓகேங்களா. ஸோ இணைகரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையாக இருக்கும். அதாவது இப்படி போச்சு அப்படின்னா இதுவும் இப்படி தான் போகும். இல்லை இப்படி போச்சு அப்படின்னா இதுவும் இப்படி தான் போகும். ஓகேங்களா. ஸோ ஒரே மாதிரி இணையான கோடுகள். இணையான கோடுகள்னால் என்ன? ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இணையான கோடுகள் தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடுமே இணையாக தான் இருக்கும். அது போக செவ்வகத்திலேருந்து தான் இணைகரம் கொண்டு வரோம் இல்லையா. அப்போ செவ்வகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகலம் 2மே ஈக்குவல், அதே மாதிரி நீளம் 2மே ஈக்குவல். அப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2மே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இந்த 2மே ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏடி அதுக்கப்புறம் பிசி இந்த 2 இருக்கு இல்லையா இந்த 2மே இணையாகவும் இருக்கும். ஓகேங்களா. சமமாகவும் இருக்கும். புரியுதுங்களா. ஓகே. இப்போ இதோட பரப்பளவு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடலாம்? நார்மலாக செவ்வகத்துக்கு என்ன சொன்னேன்? நீளம் இன்ட்டு அகலம்னு சொன்னேன். சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உயரம்னு கொடுத்துருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கோடு இங்கேருந்து இங்கே நம்ம மாற்றணும் இல்லையா. ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டோன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து டச் ஆகும். கரெக்டாக சாய்வாக இருக்கிறது அப்படியே நேர் பண்ணோன்னா என்ன இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும். ஓகேங்களா. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ என்னன்னு சொல்லுவோம்? ஹெச் உயரம்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அடிப்பக்கம் பி. ஓகேங்களா. ஸோ உயரம் இன்ட்டு அடிப்பக்கம் ஹெச் இன்ட்டு பி. அதாவது நம்ம இந்த கோடு இங்கே இருந்தப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக எப்போ? அது வந்து செவ்வகமாக இருக்கும்போது. ஸோ செவ்வகமாக இருக்கும்போது இந்த இடத்துல இருந்திருக்கும். கரெக்டாக அந்த கோடு வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ இந்த கோடு இந்த பக்கம் ரெண்டையும் தான் நம்ம பெருக்குவோம் இல்லையா நீளம் இன்ட்டு அகலம்னு பெருக்குவோம். அது இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி 2மே ஒன்று தான். ஓகேங்களா.
நம்ம என்ன எடுத்துக்குவோம், இதை வந்து பிரெத்துன்னும் இதை வந்து லென்த்துன்னும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், செவ்வகத்தை பெருக்கியிருப்போம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருது இல்லையா, இந்த கோட்டுக்கு வந்து ஹெச்ன்னு அர்த்தம். நம்ம இந்த வெளியே எழுதாமல் உள்ள ஓகேங்களா, இணைகரத்துக்குள்ளேயே அந்த கோட்டை போட்டு ஓகேங்களா இதை ஹெச் அப்படின்னு வச்சுக்குவோம். கீழே வர்றதை லென்த்துக்கு பதிலாக நம்ம எப்படி எடுத்துக்குவோம், பேஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இதுவும் வந்து நீளம் இன்ட்டு அகலம் மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல ஹெச் இன்ட்டு பி, ஹெச்னா உயரம். ஸோ ரெண்டு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொன்னாலும் சரி, உயரம்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, அப்போ ஹெச் இன்ட்டு பி இந்த ரெண்டுமே ஒன்று தான். செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம், இந்த சைடு பெருக்குவோம். இதுவும் அதே மாதிரி தான், இந்த சைடு தான் பெருக்கிறோம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ உயரம்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இணைக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் எடுத்து பெருக்கணும். ஓகேங்களா, சுற்றளவுனா ஒன்றுமே இல்லை, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். ஓகேங்களா, சம் போட்டு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாமா, பாருங்க. படத்தில் உள்ள இணைகரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ரெண்டு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாமா, பாருங்க. இந்த இடத்துல மூணு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதும் இணை, அதுக்கப்புறம் சமம்னு சொன்னோமா. இணைகரத்தில் ஆப்போசிட் சைடு ரெண்டுமே இணையாகவும் இருக்கும் சமமாகவும் இருக்கும்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ இதுக்கு இது சமம் என்ன இருக்கும், 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்தும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இணை மற்றும் சமம். அப்போது இது என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துக்கும் வெளியே இருக்கிறதுக்கு வேல்யூஸ் போட்டாச்சு. என்ன பண்ணணும், அப்படியே கூட்டணும். பாருங்கள், 15, 20, 35, 40. ஓகேங்களா, ஸோ 40 சென்டிமீட்டர் இது வந்து சுற்றளவு. அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுனா என்ன சொன்னேன், உயரம், அதுக்கப்புறம் வந்து அந்த அடிப்பக்கம். ஸோ அடிப்பக்கம்னா என்ன, இதுதான். ஓகேங்களா, ஸோ ஏபி தான் அடிப்பக்கம். அப்போ 15 இன்ட்டு உயரம், இந்த வேல்யூஸ் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, நம்ம வந்து செவ்வகத்தில் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை தான் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், அதை எடுத்துருப்போம். இந்த இடத்துல அது வந்து கிராஸாக இருக்குது, நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் வேணும். அப்போ அதோட உயரம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த வேல்யூ என்னவோ அதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது என்ன வரும், 30, 60. அப்போ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கானது. ஓகேங்களா, அடுத்த இமேஜ் இருக்கா, அதுக்கு போடலாமா. பாருங்கள், 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வேல்யூஸ் நம்ம எழுதணும். அப்போ தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்மளால் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அந்த சைடு வந்து இந்த சைடுக்கு இணையாகவும் இருக்கும் சமமாகவும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு இருக்கா, ஸோ அந்த சைடு சமமாக இருக்கும், இணையாகவும் இருக்கும் சமமாகவும் இருக்கும். அப்போது 18 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு என்ன, சுற்றி வர பக்கத்தோட அளவு. ஓகேங்களா, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 19, 27, அதுக்கப்புறம் 27 + 27 54 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ சுற்றி இருக்காது எல்லாத்தையும் இது பண்ணுறோம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பரப்பளவு நான் என்ன சொன்னேன், பி இன்ட்டு ஹெச்ன்னு சொன்னேன். அப்போ இந்த வேல்யூஸ் என்ன, இதுதான் பேஸ். ஓகேங்களா, ஹைட் வருது இல்லையா, அந்த கோடு ஸ்ட்ரெயிட் லைனு, அந்த கோடு வந்து முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் பேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் பேஸ். அதே மாதிரி இந்த ஹைட் இங்கே தான் போய் முடியுது, அப்போ இதுதான் பேஸ். ஓகேங்களா, இங்கே கார்னரில் இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. ஸோ இங்கே முடியுதே மேம், அப்போ இது வந்து பேஸா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது எந்த இடத்துல வந்து கட் பண்ணுதோ. ஓகேங்களா, ஒரு லைனை வந்து அந்த ஹைட்டுங்கிற லைன் இருக்கு இல்லையா, அது வந்து கட் பண்ணும். ஓகேங்களா, 2ஆக கட் பண்ணும். அந்த கட் பண்ணுற இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பேஸ். அப்போது இந்த இடத்துல 9 × 16. ஸோ பெருக்குனா என்ன வரும், 54, 5, 9, 14. அப்போ 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, புரியுதுங்களா. இந்த இடத்துல பேஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ இணைகரம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணுது இல்லையா, ஸோ கட் பண்ணுற இந்த கீழே இருக்க வேல்யூஸை 2ஆக கட் பண்ணுது இல்லையா, அதுதான் பேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல ரெண்டாக கட் பண்ணுது இல்லையா, இது ஒரு பாகம் இது ஒரு பாகம், ரெண்டாக கட் பண்ணுற இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ். ஓகேங்களா, இந்த இது ஹைட்டு. ஸோ இதையும் தான் நம்ம பெருக்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீளம் இன்ட்டு அகலமே தான். ஆனால் இந்த இடத்துல வந்து இணைகரத்தில் ஹைட்டும் பேஸும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ ஹைட்டுங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைனு இணைகரத்துக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த லைனை கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சேம் தான். இதுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன, இதுதான். ஓகேங்களா, ஸோ அப்படி கொடுத்தாலும் ஹைட்டுன்னு உயரம்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, அந்த உயரம் லைன் போடுறோம் இல்லையா, அந்த லைனு ஒரு பக்கத்தை ரெண்டாக கட் பண்ணும். எந்த பக்கத்தை ரெண்டாக கட் பண்ணுதோ அதுதான் வந்து பேஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இதுவும் எடுத்துக்காட்டு சம் தான். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ அடிப்பக்கம்னா என்ன, பேஸ். ஓகேங்களா, உயரம்னா ஹைட். என்ன பண்ணணும், இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னாலே அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், ஹைட் இன்ட்டு பேஸ், இது ரெண்டையும் பெருக்குனாலே இணைகரத்தின் பரப்பளவு கிடைச்சு. ஓகேங்களா, ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு இணைகரமா. ஓகேங்களா, இப்போ இந்த இணைகரத்தை என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டாக வெட்டிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம். ஓகேங்களா, ஸோ முக்கோணத்துக்கு பரப்பளவு என்ன, ½ BH. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த முக்கோணத்துக்கு ½ BH. ரெண்டையும் சேர்த்துனோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்குது, இணைகரம் கிடைக்குது. அப்போது ½ BH + ½ BH, அரை ப்ளஸ் அரை என்ன 1, அப்போ 1 × BHன்னு வரும். ஸோ B × H, பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ நமக்கு வந்து நம்ம செவ்வகத்திலேருந்து முக்கோணத்தை பிரித்து போட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ரெண்டு முக்கோணத்தை ஜாயின் பண்ணிங்கன்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும், இணைகரம் கிடைக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா செவ்வகம் வந்து நீளம் இன்ட்டு அகலம்னு போட்டிருப்போம். ஸோ L × Bன்னு போட்டிருப்போம். அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இணைகரத்துக்கு முக்கோணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோணத்தோட பரப்பளவு ½ BH. ஓகேங்களா, ஸோ ரெண்டு முக்கோணம் சேரும்போது அது வந்து இணைகரமாக மாறுது. அப்போ என்ன அர்த்தம், ½ BH + ½ BH = BH. ஸோ B × H. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இமேஜ் போடணுங்கிறதே கிடையாது. நீங்கள் பார்த்த உடனே அப்படியே பெருக்கிக்கலாம். பாருங்கள், அப்போ பரப்பளவு என்ன, 12 × 8, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ பெருக்குங்க, என்ன வரும், 16 மீதி 1 9, அப்போது 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, சதுர சென்டிமீட்டர்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கோ அதை டிக் அடிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரெண்டையும் அப்படியே பெருக்குனா போதும். ஓகேங்களா, ஓகே, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இணைகரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்களா, முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. முக்கோணம் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ½ BH. இணைகரம் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கினா மட்டும் போதும். ஓகேங்களா, ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரம் காண்க. ஸோ என்ன கேட்குறாங்க, இணைகரத்தின் உயரம் கேட்குறாங்க. பரப்பளவும் அடிப்பக்கமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ஈஸி. இப்போ பரப்பளவு அப்படின்னா என்ன, அடிப்பக்கம் பேஸ் இன்ட்டு H. ஓகேங்களா, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ பரப்பளவு அவங்களே கொடுத்துட்டாங்க 368. ஓகேங்களா, பேஸும் கொடுத்துட்டாங்க. பேஸ்னால் என்ன, அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க. நமக்கு H தான் தெரியணும். ஸோ இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு H வேணும்னா என்ன பண்ணணும், இந்த 23 /க்கு கீழே கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அடித்து போட்டால் நமக்கு உயரம் கிடச்சிரும். ஸோ எத்தனால போடலாம் பாருங்கள். ஸோ 23ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 16 டைம் கிடைக்கும். அப்போ 16 சென்டிமீட்டர் தான் வந்து உயரம். பாருங்கள், பெருக்கிக்கலாமா, 23 × 16, 6 18 மீதி 1 12 13 3 2, அப்போ 8 6 3 368 வந்துருச்சா. ஓகேங்களா, அப்போ இந்த இதுக்கு உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ பரப்பளவு அடிப்பக்கம் அப்படி இல்லைன்னா உயரம், ஏதோ ரெண்டில் எது வேணால் கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டாங்க அப்படின்னா பரப்பளவை எழுதிட்டு /க்கு கீழே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ. ஓகேங்களா, அடிப்பக்கம் கொடுத்தா அடிப்பக்கம் போட்டு உயரம் கண்டுபிடிச்சிக்கோங்க. உயரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உயரத்தை என்ன பண்ணிக்கலாம், பரப்பளவு மேலே எழுதி உயரம் கீழே எழுதி = அடிப்பக்கம்னு போட்டுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ எந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பரப்பளவு கொடுத்துட்டு பரப்பளவும் உயரமும் கொடுத்துட்டு அடிப்பக்கம் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க பரப்பளவை மேலே எழுதி டிவைடட் பைக்கு கீழே உயரம் போட்டு அடித்து போட்டு ஆன்சர் போட்டுருங்க. அப்படி இல்லை பரப்பளவு கொடுத்து அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், பரப்பளவு டிவைடட் பை அடிப்பக்கம் ஈக்குவல் டு உயரம். ஓகேங்களா. ரெண்டுமே சேம் தான். இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. ஸோ கொஸ்டின்ல இருக்கிறத தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதுங்க. பாருங்க, அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு. ஓகேங்களா. 3ஆல் மடங்குன்னா என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 மடங்குன்னா 3ஆல் பெருக்கிக்கணும். அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. இதை கொடுத்துட்டாங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா. பரப்பளவுனா என்ன, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்போ b இன்ட்டு h ஈக்குவல் டு 192. இது நமக்கு தெரியும்ல இல்லையா. இணைகரத்தோட பரப்பளவு அப்படின்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ அடிப்பக்கம் பிங்கிறதுக்கு பதிலாக நான் 3h அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் ரெண்டையுமே கேட்குறாங்களா. நான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என்னால் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், பிக்கு பதிலாக 3h அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 3h இன்ட்டு h ஈக்குவல் டு 192. ஸோ பெருக்குனா என்ன ஆகும், 3h ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 192, h ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 என்ன ஆகும், ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பையில் வரும். அப்போ 192 டிவைடட் பை 3 அடிச்சு போடலாமா. அடித்தோம் அப்படின்னா 6 18 மீதி 1, 6 18 மீதி 1 4 12. ஓகேங்களா. அப்போ h ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 64. 64 ஸ்கொயராக எழுதணும். எப்படி எழுதலாம், 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஹெச் என்னவா கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஸோ உயரம் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஏன்னா இங்கே சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட அளவு என்னவா இருக்கும், சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ உயரம் கிடைச்சிருச்சு. அப்போ ஈஸியாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு அடிப்பக்கம் கிடைச்சிருமா. அப்போ b ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8. ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆகும், 8 24. அப்போ 24 சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பக்கம். ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர், உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை தரவாக படிச்சுட்டு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எடுத்து எழுதுனதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே சொன்னது எது எதோட மடங்கு அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் தான் உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ b தான் ஈக்குவல் டு 3h. இதை மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, இது பயிற்சி சம். ஓகேங்களா. ஸோ பயிற்சி 2.1 பாருங்க. ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக, அதுபோக சமமான இணைகரமாக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இணைகரத்தை 4 சமமான இணைகரமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா இப்படி இணைகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 சம இணைகரமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பெருசுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, உயரமும் நீளமும். உயரம்னா என்ன, இதுதான் உயரம் இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர். நீளம் அப்படின்னாலும் அடிப்பக்கம் அப்படின்னாலும் ஒன்று தான். என்ன இந்த இடத்துல வருது. ஸோ 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ நீளம் அடிப்பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீளம்னா என்ன, செவ்வகத்தோட எந்த பகுதியை நீளம்னு சொல்லுவோம், அந்த கீழே இருக்க அடிப்பக்கத்தை தான். கரெக்டாக அதே தான் இங்கேயும். ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம்னாலும் நீளம்னாலும் ஒன்று தான். ஸோ உயரம் 12 சென்டிமீட்டர். ஸோ என்ன பண்ணுவோம், பெருசோட பரப்பளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது பெரிய இணைகரத்தின் பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். அடிப்பக்கம்னாலும் நீளம்னாலும் ஒன்று. இப்போ பெருக்கலாமா. பாருங்கள், 18 இன்ட்டு 12, 8 16 மீதி 1, 2 2 1 3, 8 1 6 11 2. அப்போ 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. இது எதுக்கானது, அந்த பெரிய இணைகரத்தோடது. ஓகேங்களா. அதை 4 சமமான இணைகரமாக பிரிக்கிறாங்க.
புதிய இணைகரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. 4 சமமானன்னு சொன்னாலும் சரி, இணைப்பக்கத்தின் மையப்புள்ளி வழியாகன்னு சொன்னாலும் சரி, என்ன அர்த்தம்? அதை சமமான 4 பாகமாக பிரிக்கிறாங்க. அப்போ பரப்பளவும் 4 சமமாக பிரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ கிடைச்ச பரப்பளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும்? 5 20 நன்னாங்கு 16. அப்போது 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து கிடைச்சிருக்க புதிய இணைகரத்தோட பரப்பளவு. அப்போ ஒவ்வொரு இணைகரத்துக்கும் பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு? 54. ஸோ இது 54, இது 54, இது 54, இதுவும் 54. 4ஐயும் கூட்டினா நமக்கு பெரிய இணைகரம் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெருசை கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி சமமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை சம பாகங்களாக பிரிக்கிறாங்களோ அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி சம் தான். ஓகேங்களா? ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 15 வீதம் எவ்வளவு செலவாகும்? ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இணைகரம் வடிவிலான ஒரு மைதானம். ஓகேங்களா? அதோட உயரம் கொடுத்துட்டாங்க. ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர். அதுக்கப்புறம் அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். அப்போ உயரத்துலேருந்து 8 கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ 14 + 8 22 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இருக்கா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சமப்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா சுற்றளவு கண்டுபிடிக்கணுமான்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் சம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ சமப்படுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு இணைகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சமப்படுத்தனா இங்கே உள்ளே இருக்கிறது மைதானம் தான் இல்லையா? ஸோ உள்ளே இருக்கிறத சமப்படுத்துறதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுனா பரப்பளவு. சுற்றளவுனா என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும்? சுற்றியும் சுவர் கட்டுறாங்க, சுற்றியும் வேலி போடுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சுற்றியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றி வந்து வேலி போடுறாங்க, சுற்றி சுவர் கட்டுறாங்க, தடுப்பு சுவர் கட்டுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சுற்றளவு. ஓகேங்களா? சமப்படுத்த அப்படின்னா அந்த மைதானத்துக்குள்ளே தான் இருக்குது, அந்த பரப்பை தான் சமப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். பரப்பளவுனா என்ன? B × H. ஸோ B வந்து இங்கே 22, H வந்து 14. அப்போ 22 × 14 பெருக்குனா ஆன்சர் பாருங்கள் 2 8 2 8. அப்போ 8 0 3. அப்போ 308 சதுர மீட்டர்னு வரும். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி சதுர மீட்டர்னு போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா. அப்போ 308 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? என்ன பண்ணணும்? 308 × 15 பெருக்கி போட்டு ஆன்சர் பாருங்கள். 15 அப்படின்னா இருக்கிற நம்பர் அப்படியே எழுதி கடைசியாக 0 சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இதோட பாதியை கீழே எழுதிக்கணும். பாருங்கள் 40 15. இதை கூட்டினா 15ஆல் பெருக்கினதுக்கு சமம். பாருங்கள் 0 2 6 4. அப்போது 4620 ரூபா செலவாகுது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ பரப்பளவு சமப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்ம பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சி சதுர மீட்டர் கிடைச்சிரும். எவ்வளோ சதுர மீட்டர்னு கிடைச்சிரும். ஒரு சதுர மீட்டருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கிடைச்சிருக்க வேல்யூ × 15ன்னு போட்டோம் அப்படின்னா மொத்தமாக வேல்யூஸ் கிடைச்சிரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அடிப்பக்கத்தை 2 மடங்காக மாற்றுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உயரத்தை பாதியாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது இணைகரத்தோட பரப்பளவு என்னவா மாறும்? ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ பழசு வந்து நார்மலாக அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா B, உயரம் பார்த்தீங்கன்னா H. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு இணைகரத்தோட பரப்பளவு கிடைக்கும். இது நார்மல். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அடிப்பக்கத்தை 2 மடங்காக மாற்றுறாங்க. அப்போ 2 × B. 2 மடங்குனா 2ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் உயரத்தை பாதியாக குறைக்கிறாங்க. பாதின்னா என்ன? அந்த உயரத்தை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்க புதிய இணைகரம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுன்னா இது ரெண்டையும் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போது 2 × B × H/2. 2 2 கேன்சல் ஆயிருமா? மீதி என்ன கிடைக்கும்?
b இன்ட்டு ஹெச் தான் கிடைக்கும். நார்மலாக இருக்கிறதுக்கும் b இன்ட்டு ஹெச் தான். இந்த மாதிரி அடிப்பக்கத்தை இருமடங்காக்கி உயரத்தை பாதியாக குறைச்சாலும் நமக்கு என்ன தான் கிடைக்குது? b இன்ட்டு ஹெச் தான் கிடைக்குது. அப்போது எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இணைகரத்தில் மாற்றங்கள் இருக்காது. ஸோ மாறாது தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எது வந்து மடங்கு அதிகமாகுது, எது குறையுது, அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். ஸோ பெருக்கி வரும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். நார்மலாக இணைகரத்தோட பரப்பளவு இதுதான். ஸோ அதுலேருந்து அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மாடல் 6 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மாடல் 6 என்ன அப்படின்னா சாய் சதுரம். ஓகேங்களா? ஸோ சாய் சதுரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேலோட்டமாக பார்த்துக்கலாம். சாய் சதுரம் அப்படின்னா இணைகரம் இருக்கு இல்லையா? ஸோ இணைகரத்தில் எல்லா எதிரெதிர் பக்கங்கள் சமம். கரெக்டாக? எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருந்ததுன்னா அது இணைகரம். ஓகேங்களா? ஆனால் சாய் சதுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இணைகரம் எப்படி இருக்கும்? இதுதான் இணைகரம் இல்லையா? ஏபிசிடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா எதிர்பக்கங்கள் இரண்டுமே, அதாவது ஏடி பிசி இது ரெண்டும், அதுக்கப்புறம் ஏபிசிடி இது ரெண்டும். ஓகேங்களா? இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? இது ரெண்டும் சமமாக இருக்கும், இணையாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் சமமாக இருக்கும், இணையாக இருக்கும். ஆனால் சாய் சதுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, சாய் சதுரம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா பக்கங்களும் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், இணையாக இருக்கும். ஓகே. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கிற எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும். அதாவது ஏபி பிசி சிடி டிஏ இந்த மாதிரி எல்லாமே சமமாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எதிர்பக்கங்கள் எதிர்பக்கங்கள் இணையாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சமமாக இருக்கும். ஓகேங்களா? இது போக எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? அது போக வேற என்ன? இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மூளை விட்டம் இருக்கு இல்லையா? ஸோ மூளை விட்ட கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கோடு வந்து இந்த முக்கோணம் 4 முக்கோணமாக பிரியும். ஓகேங்களா? அந்த 4 முக்கோணத்தோட பரப்பளவும் பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்கும். ஓகேங்களா? மூளை விட்டங்கள் 4 சம பரப்பு கொண்ட முக்கோணங்களை உருவாக்கும். ஓகேங்களா? அந்த 4க்குமே பரப்பளவு சமமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சம கூறிடும். செங்குத்துனா என்ன? 90 டிகிரி. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இது இந்த டிகிரி இது எல்லாமே 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மூளை விட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செங்குத்தாக ஒன்றுக்கொன்று இரு சம கூறிடும். அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் சம ஈக்குவலாக தான் பிரியும். ஓகேங்களா? ஸோ மூளை விட்டங்கள் என்ன பண்ணோம்? 4 சமமாக இருக்கிற பரப்பளவு இருக்க முக்கோணத்தை கொடுக்கும். இந்த இடத்துல 4 முக்கோணம் கிடைக்கும், 4மே பார்த்தீங்கன்னா சம பரப்பளவு கிடைக்கும். அது போக ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சம கூறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து சாய் சதுரம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இதில் வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இணைகரம் மாதிரியே தான். இது என்ன அர்த்தம்? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான் இதுக்கும் வரும். ஓகேங்களா? சாய் சதுரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான். ஓகேங்களா? ஏன்னா இணைகரமும் இது ஒன்றே தான். என்ன? பக்கங்கள் எல்லாமே சமமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இந்த இடத்துல இதுவும் பரப்பளவும் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான். ஓகேங்களா? இது போக மூளை விட்ட கோடு இருக்கு இல்லையா? அந்த டிஸ்டன்ஸை கொடுத்து கூட என்ன கேட்பாங்க? பரப்பளவு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் பாருங்கள். இது வந்து D1, இது D2ன்னு வச்சுக்கலாம். இந்த கோடு இருக்கு இல்லையா? இந்த கோடு மூளை விட்ட கோடு 1 D1, இது மூளை விட்ட கோடு 2 D2. ஓகேங்களா? இது வந்து ABCD. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா? இதை ஒரு முக்கோணமாகவும் அதுக்கப்புறம் இதை ஒரு முக்கோணமாகவும் 2 முக்கோணமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாய் சதுரத்தின்
பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ரெண்டு முக்கோணத்தோட பகுதி பரப்பாக எடுத்துக்கலாம். பாருங்கள் என்ன அர்த்தம், முக்கோணம் ஏபிடி ப்ளஸ் முக்கோணம் பிசிடி பரப்பு. ஓகேங்களா, ரெண்டோட பரப்பையும் கூட்டினா நமக்கு இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஏபிசிடி புரியுதுங்களா. இந்த ஒரு முக்கோணம் தனியாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த ஒரு முக்கோணம் தனியாக எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, ஹாஃப் இன்ட்டு பிஹெச். ஓகேங்களா, அப்போ ஹாஃப் இன்ட்டு பி என்ன, இதுதான் முக்கோணம்னு சொல்லிட்டேன். அப்போ அடிப்பக்கம் இதுதான் கரெக்டா. இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் இது, அடிப்பக்கம் என்ன D2. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு. ஓகேங்களா, ஸோ இந்த கோடு என்ன, இந்த இடத்துல ஓன்னு வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்ட் இரு சமக்கூறு இடும் தானே, சென்டர் பாயிண்ட்டு ரெண்டும் டச் ஆகிறத நான் ஓன்னு வச்சுக்கிறேன். அப்போ எப்படி எழுதலாம், OA அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ளஸ் 1/2. இப்போ வந்து பிசிடி இதுக்கான முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது என்ன D2 தான் கரெக்டா. மீதி என்ன இருக்கு, இந்த மாதிரி உயரம் பார்த்தீங்கன்னா இது, அப்போ ஓசி ஈக்குவல் டு இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 D2 காமனாக இருக்கா, வெளியே எடுத்துருங்க. அப்போ 1/2 D2 எடுத்துட்டிங்க அப்படின்னா OA ப்ளஸ் OC மட்டும் இருக்கும். அதாவது இந்த கோடு OA OC. ஓகேங்களா, இந்த கோட்டுக்கு என்ன D1 டிஸ்டன்ஸ். அப்போது இதை ஃபுல்லாகவே நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏசின்னு எழுதலாம். ஏசிக்கு பதிலாக நம்ம D1 அப்படின்னு எழுதலாம். அப்போது 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 புரியுதுங்களா. ஸோ சாய் சதுரத்துக்கு மூலைவிட்ட வேல்யூ கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ பரப்பளவு ரெண்டு விதமாக எழுதலாம் சாய் சதுரத்துக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு விதம் என்ன அப்படின்னா அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்கன்னா B இன்ட்டு ஹெச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் போட்டோன்னா சாய் சதுரத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா, அது இல்லாமல் ரெண்டு மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு மூலை விட்ட வேல்யூ இன்ட்டு பண்ணி டிவைடட் பை 2 போட்டுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, எதுக்காக இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு தான் போட்டேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாமா, பாருங்கள் எடுத்துக்காட்டு சம். ஓகேங்களா, 28வது சம். பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ பக்க அளவு கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் பக்க அளவு நீளம் எது கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா, 17 இன்ட்டு 8 பெருக்குங்க, 56 மீதி 5 8 13. அப்போ 136 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, சதுர சென்டிமீட்டர்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ பக்க அளவும் உயரமும் அடிப்பக்கம் பக்க அளவு அதுக்கப்புறம் வந்து நீளம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஓகேங்களா என்ன கேட்பாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடும். எதுக்காக இந்த இடத்துல பக்க அளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா சாய் சதுரம், சதுரத்தில் எப்பயுமே பக்க அளவு தான் கொடுப்பாங்க இல்லையா, அதனால இந்த இடத்துல பக்க அளவுன்னு இருக்குது. ஸோ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஸோ மூளை விட்டங்கள் 2 கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த மூளை விட்டங்கள் ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா, ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேங்களா, ஸோ எப்படி போடுவோம், அந்த முக்கோணத்துக்கு போடுவோம் இல்லையா, ½ இன்ட்டு BH அந்த மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல மூளை விட்டங்கள் ரெண்டையும் பெருக்கி டிவைடட் பை 2 போட்டுக்கணும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 6 இன்ட்டு 8 டிவைடட் பை 2 அவ்வளோதான். ஸோ அடிச்சனா 3, அப்போ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரி, சதுர சென்டிமீட்டர்னு எழுதினாலும் சரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணுங்கிறதே கிடையாது. 2 மூளை விட்டங்கள் கொடுத்துட்டாலே மூளை விட்டங்கள் ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, பாருங்கள். சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். ஸோ முதல் தான் சொன்னேன் இல்லையா, சாய் சதுரங்கள் மூளை விட்டம் இடையே உள்ள கோணம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்க கோணம். ஸோ இங்கேயும் 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி இருக்கும். அவங்க கூடுதல் கேட்கல, கூடுதல்னால் எல்லாத்தையும் கூட்டணும், அவங்க கூடுதல் கேட்கல, உள்ள கோணம் இடையே உள்ள கோணம் தான் கேட்குறாங்க. இடையில என்ன கோணம் இருக்குது, 90 டிகிரி. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், செங்கோணம் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இதை மறக்கவே கூடாது, மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி.
ஓகேங்களா. அடுத்து ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொன்னோம், மூலை விட்டங்கள் ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணால் சாய் சதுரத்தோட பரப்பளவு கிடைக்கும்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு மூலை விட்டம் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர், ஒரு மூலை விட்டம் 8, அப்போ இன்னொரு மூலை விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா. ஸோ 1க்கு 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், இன்னொன்று அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்போ D2 ஈக்குவல் டு இந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அப்போ 60 டிவைடட் பை 4 அடித்து போட்டோம் அப்படின்னா 1 நாள் 4 5 20, அப்போ 15 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 2 மூலை விட்டங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மூலை விட்டங்களை பெருக்கி டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு சாய் சதுரத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஸோ ஒரு மூலை விட்டம் பரப்பளவு கொடுத்துட்டு இன்னொரு மூலை விட்டம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இதுவும் எடுத்துக்காட்டு சந்தா. பாருங்க, ஒரு அலுவலக கட்டிடத்தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூ 45 வீதம் மொத்த செலவை காண்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கு. அப்போது என்ன அர்த்தம், தரையில் டைல்ஸ் பதிக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ தரையில் பதிக்கிறாங்கன்னா அதோட பரப்பளவில் தான் பதிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மூளை விட்ட அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ மூளை விட்ட அளவு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பரப்பளவு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடித்து போட்டால் 20, இப்போ என்ன கிடைக்கும், 25 × 2 50, அப்போ 500 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணால் அதோட பரப்பளவு கிடைச்சிடும். ஸோ 500 சதுர சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டோட பரப்பளவு தான். ஓகேங்களா. அதாவது மூளை விட்டங்கள் அளவு கொடுத்துருக்காங்களா, இந்த வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டோட பரப்பளவு. ஓகேங்களா. இப்போ ஒரு ஓட்டின் பரப்பளவு நமக்கு என்ன வேணும், அந்த தரையை சுற்றி பதிச்சிருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாக இருக்க பரப்பளவு தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 200 பதிச்சிருக்காங்க. அப்போ 200 × 500ன்னு போட்டோம் அப்படின்னா மொத்த பரப்பளவு கிடைச்சிருமா, என்ன வரும், 4 0, அது போக 2 10. ஓகேங்களா. அப்போ 1,00,000 சதுர சென்டிமீட்டர்னு கிடைக்கும். புரியுதுங்களா. நமக்கு வந்து ஒரு கல்லோட ஒரு ஓட்டோட பரப்பளவு தான் 500 சதுர சென்டிமீட்டர். ஆனால் அந்த தரையில் மொத்தமாக பதிச்சிருக்கிறது எவ்வளவு, 200. அப்போ 200 × 500ன்னு போட்டோம் அப்படின்னா மொத்தமாக அந்த தரையோட எந்த அளவுக்கு பதிச்சிருக்காங்களோ அதோட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா. சதுர மீட்டருக்கு 45 ரூபா. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன, சதுர சென்டிமீட்டர். ஒரு சதுர மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா. இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் அளவுகள் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் இருக்கும். ஸோ ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 சதுர சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூவை நம்ம 10,000ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், 45ஆல் பெருக்கணும். ஸோ 1,00,000 டிவைடட் பை 10,000, 0க்கு 0 எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா, மீதி என்ன வரும், அப்போ 10 சதுர மீட்டர். ஸோ 1,00,000 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 10 சதுர மீட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா. இப்போ இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா அப்படின்னா 10 சதுர மீட்டருக்கு எவ்வளவா இருக்கும், 10 × 45, அப்போ 450 ரூபா. ஓகேங்களா. நல்லா கொஸ்டினை கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல அமௌண்ட் கொடுத்தவொடனே கிடைச்ச வேல்யூக்கு இன்ட்டு அந்த அமௌண்ட்டு போடக்கூடாது. ஓகேங்களா. அளவு வந்து இந்த இடத்துல அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. நமக்கு கிடைச்சது சதுர சென்டிமீட்டர், ஆனால் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் சதுர மீட்டருக்கானது. ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூவை சதுர மீட்டராக மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த
வேல்யூஸை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? மாடல் 5-6, அதாவது இணைகரம் சாய் சதுரம், இந்த ரெண்டோட பரப்பளவு சுற்றளவு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சரிவகம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சரிவகம் இருக்கு. ஸோ சரிவகம்னா என்ன, அதோட பரப்பளவு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் பயிற்சி 2.4, ஓகேங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இணைகரம் சாய் சதுரம் சரிவகம் இந்த 3க்கான கொஸ்டின் இருக்கும். அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.